கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதில் 2வது பகுதியை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ செய்திக்குள்ளாய் செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் செபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோமாக. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசியுள்ளவராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்க, உம்முடைய ஆலோசனைகள் கிடைக்க, எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பேசியர்களும் நீரே எங்களை நடத்தியருளுவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு 2 காரியம் சொல்லப்பட்டுள்ளது. ஒன்னு, பிரகாசம் அடைந்தார்கள். 2வது, முகங்கள் வெட்கப்படவில்லை. முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனுடைய கிருபையினாலே நேற்று இரவு பிரகாசம் அடைகிறதை குறித்து நாம் பார்த்தோம். அதுல ஒரு குறிப்பை நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். இருதயம் பிரகாசம் அடைகிறதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதே போலதான் இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள 2வது காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்ப இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை குறித்து நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, அல்லது இந்த வசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய முகங்கள் இனிமேல் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இங்க வெட்கப்பட்டு போகிறது காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அது தோற்று போகிறதையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நாம் எதையும் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து போகிறதை காட்டுகிறது. அல்லது நமக்கு அந்த இடத்துல இருந்த மரியாதை, நமக்கு அந்த இடத்துல இருந்து அந்த தகுதிகள் குறைக்கப்பட்டு நம்மளை யாரோ ஒருவர் குற்றம் சாட்டுகிறது அல்லது ஆளுகை செய்கிற நிலைமையில தான் அது வெட்கமாய் நம்மளுக்கு மாறுகிறது. ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அல்லது மறு வார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால், இன்னொரு வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம்: ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, இனி அவன் முகம் செத்து போகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அங்க அவர்களுடைய முகங்கள் செத்து போகிறது கிடையாது. அந்த ஒரு மனிதன் மரித்து போனால் என்ன நடக்கும்? அந்த மனிதனுக்குரிய அங்க இருக்கிற அங்கீகாரம் அவனுக்கு மாற்றப்படும். முதலாவது என்ன மாற்றப்படும்? அதுவரைக்கும் அவனை பேர் சொல்லி அழைத்தவர்கள் அவனை பிரேதம் என்று அழைப்பார்கள். செத்து போனவங்க மரணத்தை அனுபவித்தவங்க யார் இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பிரேதம் என்று சொல்லுவாங்க. அந்த பாடி எடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. முதலாவது அவன் மரிச்ச உடனே அங்க என்ன மாறுது? அவனுடைய அடையாளம் மாறுகிறது. அது வரைக்கும் அத்தனை வருஷங்கள் அவன் 50 வருஷம் 60 வருஷம் அவனுடைய கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த பேர் அவனுக்கு மாற்றப்படுகிறது. ஒரு காமனான எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு காமன் நேம் வருகிறது. அதுதான் பிரேதம், செத்து போன மனுஷன் அல்லது பிரேதம் என்று சொல்லுவாங்க. 2வது அந்த என்னவாய் மாறுகிறது? அந்த குடும்பத்திலே அவன் இல்லாதவனாய் மாறுகிறான், அல்லது அந்த குடும்பத்திலே அவன் அந்த குடும்பம் அவன் இழந்ததாய் காணப்படுகிறது. அவன் அந்த மனிதன் இருந்த இடம் அங்கு வெறுமையாக்கப்படுகிறது. 3வது என்ன மாறுகிறது? காலம் செல்ல செல்ல அந்த குடும்பத்தினராலோ அல்லது முதலாவது சுற்றி இருக்கிறவர்களால் அவன் மறக்கப்படுகிறான். 2வது அவன் குடும்பத்தினரால் அவன் மறக்கப்படுகிறான். அது 3வது அவன் கடைசியில் என்ன ஆகிறது? அவன் அந்த குடும்பத்துல இருந்ததுக்கான சில காலம் போக போக, வருஷங்கள் போக போக அடையாளம் இல்லாமல் மாறி போகிறது. அப்ப இதுதான் ஒரு மரித்த மனிதனுடைய காரியமா இருக்கிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, வெட்கப்பட்டு போவதில்லை அல்லது வெட்கப்படுதல் என்னதை காட்டுதா? அது முகம் செத்து போகிறதை காட்டுது. அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது?
நாம் ஒரு இடத்துல நல்லா வாழ்ந்து நல்ல மதிப்போடு இருந்து நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய முகம் வெட்கப்பட்டு போய் காணப்படுகிறதா? அவர்கள் முன்பாக நாம் முகத்துக்கு முகம் நின்று நம்மளால பேச முடியலையா? நீங்க இந்த கடந்த நாட்கள்ல ராஜாக்களை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ராஜாக்களுக்கு முன்பாக மற்ற அதிகாரிகளோ அல்லது அந்த நாட்டு மக்களோ முகமுகமா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. அதே போலதான் வெட்கப்பட்டு போகிறது, முகங்கள் செத்து போகிறது. எதை காட்டுகிறது? அது நம்மளுடைய அதிகாரத்தையும் நம்மளுடைய வல்லமையும் நமக்கு இருந்த நல்ல எல்லா காரியத்தையும் இழந்து போகிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய முகம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்லை, அவர் நம்முடைய முகத்தை இனிமேல் செத்து போவது இல்லை என்று வார்த்தையை கொடுக்கிறார். நம்முடைய முகங்கள் இனிமேல் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதுவரைக்கும் லட்சியம் அடைந்த நாணமடைந்த போன்ற முகங்கள் இனிமேல் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்க வேதத்திலே வெட்கப்பட்டு போன முகத்திற்கு ஒரு மனிதனை நாம் உதாரணமாய் நாம் பார்த்தோம் என்றால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோம் என்றால், 2 சாமுவேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அங்கு ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டுள்ளது. அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? ராஜா தன்னோடு இருந்த சேனாதிபதி யோவாப்பை பார்த்து, சரி, அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் அவனுடைய இருதயம் அவனை குத்துகிறதாய் காணப்படுகிறது. இங்க என்ன நடக்கிறது? யார் இந்த மனிதன்? அங்க ராஜா என்று சொல்லப்படுறது அது தாவீதை குறித்து சொல்லுகிற காரியமா இருக்கிறது. தாவீது அங்க என்ன செய்கிறான்? அவன் ஜனங்களை எண்ணுவதற்காக 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்படியே ராஜா தன்னோடு இருந்த சேனாதிபதியாகிய யோவாப்பை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படி நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களின் தொகையிடுங்கள் என்றான். இங்க என்ன நடக்கிறது? தாவீது அங்க என்ன செய்கிறான்? யோவாப்பை அழைச்சு சொல்லுகிறான், எல்லா ஜனங்களையும் அளந்து கொண்டு வாங்க. எத்தனை பேர் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, எத்தனை சிறியோர் இருக்காங்க, எத்தனை பெரியோர் இருக்கிறார்கள், எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை முதியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லது நான் எவ்வளவு ஆசீர்வாதமானவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் அங்கு லக்கத்தை கணக்கிடும்படியாய் கேட்கிறான். அங்க இருக்கிற ஜனங்களை லக்கம் பண்ணும்படியா இல்ல அங்க கணக்கிடும்படியா அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில அது வெட்கமான காரியமாய் மாறி போகிறது. என்ன நடக்கிறது? அங்க அவர்கள் போய் எண்ணுகிறார்கள். இந்த யோவா போய் ராஜாவை தடை செய்ய பார்க்கிறான். ஆனா ராஜா தன் சத்தத்தை உயர்த்தி பேசின உடனே யோவாப்பு அதற்கு கீழ்ப்படிந்து அங்க அவன் ஜனங்களின் லக்கத்தை என்ன ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க. எண்ணி முடிச்ச உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், அதைத்தான் நாம் வாசித்தோம். அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது. அவனுக்குள்ளா இருந்த சமாதானம் அங்கு இல்ல, அவனுக்குள்ளா இருந்த அமைதி அங்கு இல்ல, அவனுக்குள்ளா இருந்த காரியங்கள், அந்த ஆளுகை செய்ய வேண்டிய தன்மைகள் அவனுக்கு இருதயத்திலே காணப்படல. அவன் இருதயம் என்ன செய்கிறதா? அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது. அப்ப ஒரு இது எதை காட்டுகிறது? ஒரு மனிதன் முதலாவது வெட்கம் அடைந்து விட்டால் அல்லது அவன் வெட்கத்தினால் மூடப்பட்டிருந்தால் அவன் எப்படி காணப்படுவானா? அவனுடைய இருதயம் வாதிக்கிறதாய் காணப்படும். அவனுடைய முகம் வெட்கம் அடைஞ்சிருக்கு, ஆனா அவன் இருதயத்தில எப்படி காணப்படுவான்? அவன் வாதிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? எதனால் இது எனக்கு சம்பவித்தது? நான் ஏன் இதை செய்யணும்? அல்லது நான் செஞ்ச தவறினால்தான் இது எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அவர்கள் இருதயமே அவர்களை கேள்வி கேட்கிறதாயும் இருதயமே அவர்களை குத்துகிறதுமாய் காணப்படுகிறது. அதோடு அங்க நிற்கிறதா? அந்த வெட்கம் வந்தால் என்ன நடக்கும்? அதோடு அங்க நிற்கிறது கிடையாது. அடுத்த வார்த்தைகள் சொல்லுது பாருங்க. அவன் சொல்றான், தேவனிடத்துல போய் சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தேன். அத சொல்றான் பாருங்க. 10வது வசனம் சொல்லுது, இப்போதும் ஆண்டவரே உமது அடியேன் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். இங்க இருதயம் அவனுக்கு குத்தப்படுகிறது. உடனே தேவனிடத்துல சொல்றான், ஆண்டவரே நான் அக்கிரமம் செய்தேன், மகா புத்தீனமாய் நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லி அவன் இருதயத்தின் நிறைவினால் அங்கு வாய் பேச ஆரம்பிச்சது. ஆனால் அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை மன்னித்தார். ஆனால் ஒரு வார்த்தை அவர் கொடுக்கிறார்,
அவனுக்கு 3 காரியத்தை கொடுத்து இதுல எது நீ அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். என்னென்ன காரியத்தை சொல்லுகிறார்? அதே அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. முதலாவது அவர் 3 காரியத்தை கொடுக்கிறார். அதுல ஒரு காரியத்தை தாவீது தெரிந்தெடுக்க வேண்டியதா இருந்தது. என்னென்ன காரியம்? 7 வருஷம் பஞ்சம் தேசத்துல வரும். இல்லை என்றால் 3 மாதம் சத்துருக்களினால் துரத்தப்படுவாங்க. அதாவது சத்துருக்கள் வந்து இவங்களை விரட்டுவாங்க, இவங்க தேசத்தை விட்டு ஓடி போவாங்க, அல்லது இவங்க ஓடி ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு. இவங்க சத்துருக்களை இவர்களால் மேற்கொள்ள முடியாது. 3வது அங்க என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் நோயினால் வாதிக்கப்படுவார்கள். இது யாருக்கு வருகிறது? அங்கு வெட்கப்பட்ட மனுஷனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கும் வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மனிதன் வெட்கப்பட்டுட்டான், நான் வெட்கப்பட்டு போனால் அது அவனோடு முடிந்து விடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு சாதாரண காரியமா எண்ணப்படுகிறோம். ஆனால் இங்கு வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, ஒரு மனிதன் வெட்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் வருதான்? ஒன்னு, அவனுடைய வாழ்க்கையில பஞ்சம் வருகிறது. 2வது, அவனுடைய வாழ்க்கையில அவன் சத்துருக்கள் அவனாய் துரத்துகிறவனாய், சத்துருக்கள் நிமித்தமாய் அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். 3வது, அவனுடைய வாழ்க்கையில கொள்ளை நோய் வருகிறது. நீங்க இந்த மன வருத்தத்துல இருக்கிறவங்க, அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அநேக பேர் வியாதியில இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க, டாக்டர் அநேக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சரீர ரீதியா எந்த பாதிப்பு இல்லை, உங்களுக்கு வைரல் ஆகவோ பாக்டீரியா நிமித்தமா எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா ஏதோ மனதுல உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு இந்த காரியத்தை கொண்டு வருது, நீங்க சைக்காலஜிஸ்ட போங்க என்று சொல்லுவார்கள். ஒரு தெரப்பிக்கு அவர்களை அனுப்பி வைப்பாங்க. காரணம் என்ன? அவர்கள் இருதயம் அங்கு வருத்துகிறது. 2வது, அவர்கள் முகங்கள் வெட்கத்தினால் மூடப்பட்டுள்ளது. இன்னொரு கூட்டம் எப்படி காணப்படுமோ, அவர்கள் சத்துருக்களினால் துரத்தப்படுவாங்க. அவங்க முகம் வெக்கத்துல இருக்கிறதுனால யார பார்த்தாலும் அவர்களால் தைரியமாய் பேச முடியாது. அதுவரைக்கும் அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டையும் தைரியமா நின்று யுத்தம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியம் இருந்தாலும் வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அதற்காக யுத்தம் பண்ணி அதுல ஜெயிக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்கும்? இந்த வெட்கத்தினால் மூடப்பட்டவர்கள் சத்துருக்களினால் துரத்தப்படுவார்களாம். அவர்கள் யாரை பார்த்தாலும், அவர்கள் சத்துருக்களை பார்த்தா இவங்க போய் யுத்தம் பண்ண மாட்டாங்க. ஐயோ வந்துட்டானே என்று சொல்லி அறைக்குள் போய் ஒளிந்து கொள்ளுகிறவர்களாயும் தங்களை மறைத்துக் கொள்ளுகிறவர்களாயும் சத்துரு துரத்த ஓடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இன்னொரு கூட்டம் எப்படி காணப்படுமாம்? அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் பஞ்சத்தினால் அழைக்கப்படுவார். அவர்களுக்கு பஞ்சம் 7 வருஷம் பஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 என்பது பூரணத்தை காட்டுது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பஞ்சத்தினால் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நின்று அவர்களால் போராட முடியாததுனாலும், அவர்களுடைய சரீரம் நோயினால் பாதிக்கப்பட்டபடினாலும் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. அவர்கள் குடும்பம் பஞ்சத்தில் இருக்கும், அவர்களுடைய ஜீவியம் பஞ்சத்துல இருக்கும், ஆகாரம் இருக்காது, தண்ணீர் இருக்காது, போராடுவாங்க. ஆனா எவ்வளவுதான் போராடினாலும் கொஞ்சம் ஆசீர்வாதம், எவ்வளவுதான் போராடினாலும் பிரயாசத்திற்கேற்ற பலன் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் அற்பமான கூலிக்கு அவர்கள் போரடிக்கிறவர்களாய் மாறுவார்கள். இந்த 3ம் அந்த வெட்கப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இன்றைக்கு தேவ ஜனத்தினராகிய வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் இருக்கும் என்றால் நாம் ஏதோ ஒரு வெட்கத்திலே நாம் மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய முகங்கள் வெட்கத்தினால் மூடப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கு எப்படி காணப்பட வேண்டுமா? கர்த்தர் எப்படி மாற்றுகிறாராம்? இந்த 3 காரியத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும். இங்க தாவீதுனுடைய வாழ்க்கையை வெட்க வந்த உடனே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. கர்த்தர் இந்த 3 காரியத்தை கொடுக்கிறார். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தேவனுடைய பாதத்திலே விழுகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் அவர்களுடைய தேசத்தை நோயினால் அவர் வாதித்தார். அந்த நோயினால் எத்தனை பேர் இறந்து போனார்களாம்? 70,000 பேர். 15வது வசனம் சொல்லுது 70,000 பேர் இறந்து போனாங்க. இங்க பாவம் செய்தது யார்? யாரினால் அந்த வெட்கம் வந்தது? யாருக்கு அந்த வெட்கம் வந்தது? தாவீது தான் அங்க பாவம் செய்யறான். தாவீது மேலதான் அந்த வெட்கம் வந்தது. ஆனால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்கள் யார்? அவனை சுற்றிலும் இருந்து 70,000 பேர். வெட்கம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில வந்தால் அது நம்மளை மட்டும் பாதிக்காது. நம்மளை சுற்றி இருக்கிற, நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தினர்கள், நம்மளை நம்பி வேலை செய்கிற வேலையாட்கள், நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் அது பாதிக்கிறதாய் காணப்படும். அங்கு 70,000 பேர் மரித்து போகிறார்கள். ஆனால் அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தர் அவர்களுக்காய் மனஸ்தாபப்பட்டார்.
அவர்கள் மீது வந்த வாதையை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். காரணம் என்ன? எதனால் அவர் மனஸ்தாபப்படுகிறார்? தாவீது அங்கு கர்த்தருக்காய் ஒரு பலியை செலுத்துகிறதை நான் பார்க்க முடியும். இந்த ரெண்டு சாமுவேல்ல அது தெளிவாய் போடப்படல. ஆனா நீங்க நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால், அங்கு தாவீது இந்த வாதை வந்தவுடனே கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அவன் தேவனுக்காய் பலியிட செலுத்த ஆரம்பிக்கிறான். உடனே அந்த வாதை அவர்கள் வாழ்க்கையில நிறுத்தப்படுகிறது. கர்த்தர் அவர்களுக்காய் மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி சொல்லுகிறது, நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு வெட்கத்தினால் மூடப்பட்டதாய் காணப்படுகிறதா? நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கொள்ளை நோயினால் பிடிபட்டதனால், எந்த மருத்துவர்களினாலும் கண்டுபிடிக்க முடியாமல், எந்த மருத்துவரினாலும் குணமாக்க முடியாமல் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு நோயினால் பிடிபட்டு போய் காணப்படுகிறதா? ஒரு வியாதி போனவுடனே இன்னொரு நோய். இன்னைக்கு தலைவலி குணமாயிருச்சுன்னா நாளைக்கு வைத்த வலி, நாளைக்கு வைத்த வலி குணமாயிருச்சுன்னா அடுத்து இன்னொரு பெரிய நோய், அப்படியே பெரிய நோய் என்று அப்கிரேட் ஆகிக்கொண்டே போய்கிட்டு இருக்கா. எப்பொழுது பார்த்தாலும் நாம் சம்பாதிக்கிறது மருத்துவமனைக்கும் அந்த மருந்து வாங்குகிறதுக்குமே போய்கொண்டு இருக்கிறதா? அப்படி என்றால் அது ஒரு வாதையாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அல்லது நாம் படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை பெறாதவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் பிரயாசப்பட்டு ஓடினாலும் அங்கு அதற்கேற்ற பலன் இல்லை. கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்ச காரியம் தான் நடக்கிறதா? அதுவும் வெட்கத்தினால் மூடப்பட்ட வந்ததினால் வந்த ஒரு பஞ்சத்தை காட்டுகிறது. இது எல்லாவற்றுக்கும் இடமாய் சத்துருக்களினால் துரத்தப்படுகிற அனுபவம். நீங்க இந்த கடன் வாங்கினவர்கள் அல்லது மற்றவங்கிட்ட சொல்லி நான் இந்த கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு காஷனா இருப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் அலர்ட்டா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க. காரணம் என்ன? எதற்காய் கவனமா இருப்பாங்க? அவர்கள் கடன் பெற்ற மனிதனை அவர்கள் பார்த்து விடுவார்களோ, அல்லது எனக்கு கடன் கொடுத்தவன் என்ன கேட்டுருவானோ, அல்லது என் குடும்பத்தினுடைய பெயரை கெடுத்துருவார்களோ என்று சொல்லி அவர்கள் அதிலே கவனமா இருப்பார்கள். அதனால் ஓடி 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 ஒளிந்து கொள்ளுவார்கள். அது என்னவாய் மாறும்? அவர்களால் ப்ராப்பரா வேலை செய்ய முடியாது, அவர்களால் ப்ராப்பரா பணம் சம்பாதிக்க முடியாது, அவர்களால் ப்ராப்பரா குடும்பத்தோடு சமாதானமா இருக்க முடியாது. அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு ஆன்சைட்டிக்குள்ளாக ஒரு அவர்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கும். அதுதான் இங்க வசனம் சொல்லுது, சத்துருக்கள் உங்களை துரத்துவார்கள், நீங்கள் அவர்களுக்கு முன்பாய் ஓடி போவீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெட்கத்தை திருப்புகிறார். நம் செத்து போன முகத்தை தேவன் இன்றைக்கு திருப்பி போடுகிறார். நம்முடைய வெட்கங்கள், நாம் வெட்கத்தினால் மூடப்பட்டு இருந்தோம் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்நாள் முதற்கொண்டு நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இனிமேல் நம்முடைய சத்துருக்கள் உங்களை தொடர்வது கிடையாது. இனிமேல் உங்கள் பஞ்சங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்து ஆகாரம் இல்லாமல் உங்களை தள்ளுவது கிடையாது. இனிமேல் நீங்கள் உங்களுடைய நோய்களினால் பிடிக்கப்பட்டு நோய்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்துவது கிடையாது. அவைகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். இதுதான் வெட்கப்பட்டு போகாததின் அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப வெட்கப்பட்டு போகிறது என்றால் நம்முடைய சத்துருக்களினால் நாம் துரத்தப்பட்டு பஞ்சத்திலே பிடிபடுகிறது அல்லது நோயினால் பாதிக்கப்படுகிறதை காட்டுகிறது. அவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து தேவன் இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் மாறுகிறார். அவர் இன்றைக்கு இந்த சங்கீதங்கள் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்முடைய வார்த்தையாக கொடுத்து இன்றைக்கு நம்மளோடு தேவன் இடைபடுகிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்ப யாருடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை? எல்லாருடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லையா? அல்லது யாருடைய முகம் வெட்கப்படுது? அங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கு, அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப யாருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லையா? அதற்கு 2 குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் செபிப்போம். முதலாவதாக, யாருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை? 2 சாமுவேலின் புஸ்தகம், ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறதை நான் பார்க்கணும். அப்ப முதலாவது, யார் வெட்கப்பட்டு போவதில்லையா? ரோமர் புஸ்தகம் 10:11 படி யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் முகம் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்ப நம்முடைய விசுவாசம் தேவன் மீது இருக்கும் பொழுது,
நம்முடைய விசுவாசம் அவரின் மீது இருக்கும் பொழுது நாம் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுது பாருங்க. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுகிறதற்கான கல்லையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. யார் சீயோனின் மீது வைக்கப்பட்ட கல்லின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ, யார் கிறிஸ்து இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் எங்கு ஓடுகிறார்கள்? தங்களுடைய பலத்தை நாடி ஓடுகிறார்கள், தங்களுடைய ஞானத்தை நம்பி ஓடுகிறார்கள், அல்லது யாரையாவது மனிதரை நம்பி அவர்கள் ஓடுகிறார்கள், அல்லது தாங்கள் வேலை செய்கிற இடத்தை நம்பி ஓடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஓட்டம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எங்கு காணப்பட வேண்டுமா? சீயோனில் இருக்கிற கல்லாய் வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் இடத்திலே நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். சீயோனில் இருக்கிற கிறிஸ்துவின் இடத்திலே நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகிற ஒவ்வொருவரும் அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வசனம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம யோசிக்கலாம், நானும் விசுவாசி தானே, நானும் தேவனை நம்பி இருக்கிறேன் தானே, நானும் நல்ல தேவனை எப்ப பார்த்தாலும் விசுவாசித்து தானே நான் ஜெபத்துக்கு வருகிறேன், விசுவாசித்து தானே நான் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன். அப்ப ஏன் தேவன் இப்ப திரும்ப இப்படி சொல்லணும் என்றால், அங்க இன்னொரு விளக்கம் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசத்திற்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப விசுவாசிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? காணப்படாதவைகளை நிச்சயமே விசுவாசமா இருக்கிறது, அது எல்லாம் உண்மைதான். ஆனா விசுவாசிக்கிறதுனால என்ன வருகிறது, அல்லது விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? அவர்கள் பதறாதவர்களாய் காணப்படுவார்கள். எதை குறித்ததானும் ஒரு பதற்றம் அவர்களுக்குள்ளாய் காணப்படாது. அவர்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இருக்கிறபடியினால், அவர்களுடைய நடத்துகிறவர் கிறிஸ்து என்கிறதிலே நம்பிக்கை இருக்கிறபடினால், அவர்களுக்கு என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, அவர்கள் அதை குறித்து பயப்படவே மாட்டார்கள். அவர்கள் அதை குறித்து கலங்கவும் மாட்டார்கள். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு வேத வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பதற்றம் இருக்கும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பதறுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால், நாம் விசுவாசமற்றவர்களாய் அல்லது விசுவாசத்திலே குறைந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப வேதம் நம்மளுக்கு அதை ஒரு அடையாளமாய் நம்மளுக்கு கொடுக்கிறது. அப்ப நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் பதறுகிறவர்களாய் இருக்கிறோமா? நாளையே குறித்ததான பதற்றம் நம்மளுக்குள்ளாய் காணப்படுகிறதா? நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பதற்றம் நம்மளுக்குள்ளாய் காணப்படுகிறதா? அல்லது சத்ருவானவன் என்னை துரத்துகிறானே, பொருளாதார காரியங்கள் என்னை துரத்துகிறதே, நான் என்ன செய்வேனோ என்கிற ஒரு பதற்றம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டோம் என்றால் கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசத்திலே நாம் குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம். நீங்க இன்றைக்கு நியூஸ் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அது கவனிச்சீர்கள் என்று தெரியல, ஆனா எல்லா நியூஸ்லயும் அது வந்திருக்கிறது. இப்ப ரீசெண்டா நடக்கிற அந்த ஒலிம்பிக் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதுல நிறைய கான்ட்ரவர்சியல் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுல முக்கியமான இப்ப ரீசெண்டா 2-3 நாளா அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் அங்கு பகிரப்படுகிறது. என்ன காரியம் என்றால், டர்க்கியில இருக்கிற ஒரு கன் ஷூட்டர், அதாவது அந்த கேமுக்கு, கன் ஷூட்டிங் கேமுக்கு வருகிற டர்க்கில இருந்து வந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு மனுஷனை குறித்து தான் அந்த நியூஸ் சொல்லுகிறது. அந்த மனுஷனை குறித்து என்ன சொல்லுகிறதுனா, யூஸ்வலா அந்த கன் ஷூட்டிங்குரிய அந்த போட்டிக்கு வருகிறவர்கள் அவர்களுக்கென்று ஸ்பெஷல் லென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்க கண்ணில் ஒரு விதமான லென்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சைடு பிளாக் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இயர் பிளாக் எல்லாம் வச்சு அந்த நிறைய எக்யூப்மெண்டோட தான் அவங்க வருவாங்க. அதுலதான் அவர்கள் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவருக்கு இந்த டர்க்கில இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய வயசு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப வயதானவரா இருக்கிறார். அவரு அங்கு வந்து அவர் அங்க வர்றாரு. எப்படி வருகிறாருன்னா, ஒரு சாதாரண மனுஷனை போல வர்றாரு.
அவருக்கு எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா லென்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு நார்மல் அந்த சவுண்டுக்காக இயர் பிளக்கிங் மட்டும் அது மட்டும் போட்டு வர்றாரு ஒழிய, நாய்ஸ் ரெடியூசிங் பிளக்கிங் மட்டும் போட்டு வர்றாரு. அதை தவிர வேற எதுவுமே அவர் இடத்துல எல்லாம் அந்த கண்ணோட அவர் வர்றாரு. வந்து சாதாரண எல்லாரும் ரொம்ப அவசரமா ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, சில பேர் ரொம்ப வேகமா இருக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் அன்சிட்டியோட இருக்காங்க. ஆனா இவர் வந்தா பார்த்தா நார்மலா கூலா வர்றாரு, வந்து அதுல ஷூட் பண்ற அந்த காரியத்துல கலந்து கொண்டு கடைசியில பார்த்தா அவர் என்ன வெல்லுகிறார், வெள்ளி பதக்கத்தை வென்றவராய் அவர் காணப்படுகிறார். இதுல இருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைக்கல, அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த லென்ஸ் மீது நம்பிக்கை வைக்கல, அவருடைய திறமையின் மீது அவர் நம்பிக்கை வைத்தவராயிருந்தார். அவர் நினைச்சாரு, நான் இப்படி வந்தேன்னா நான் இப்படி போனாலே எனக்கு போதும், நான் ஜெயிச்சிருவேன் என்கிற ஒரு நம்பிக்கை. அவர் பண்ண பயிற்சியின் மீது, அவர் பண்ண பிராக்டிஸின் மீது, அவருடைய திறமையின் மீது அவர் நம்பிக்கை வைத்து அங்க வந்து கிரியை செய்யறாரு. மற்றவர்களும் திறமை மேல நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஸ்பெஷல் எக்யூப்மெண்டோட வந்தாங்க. ஆனா இவரோ அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருடைய அனுபவம் மற்றும் அவருடைய பிராக்டிஸ், அவருடைய திறமைகளை நம்பிக்கை வைத்து அதை வைத்து அதன் மூலமாய் வெள்ளி பதக்கத்தை அவர் வென்றார். அப்ப இது எதை நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது? ஒரு சாதாரண மனிதன் அவருடைய அனுபவத்தின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து கிரியை செய்கிறார், ஒரு பெரிய போட்டியிலே சாதாரணமா கலந்து கொள்கிறார்னா, இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம் எவ்வளவு நாள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம்? எப்பெல்லாம் போராட்டம் வரும் பொழுது ஜெபிக்கிறோம் அல்லவா, அப்ப கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார் அல்லவா? எத்தனை முறை நம்முடைய சத்துருக்களின் கைக்கு தேவன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை முறை நாம் விழுந்தும் பொழுது கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பதற்றங்கள் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் குறைவாய் தான் காணப்படுகிறது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நாம் இந்நாள் முதற்கொண்டு ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி காணப்படணுமா? அவர்கள் பதற்றமற்றவர்களாய் காணப்படணும். சுற்றி புயல் அடிக்குதா, பதறாமல் இருக்கணும். சுற்றி எல்லா காரியம் நடக்குதா, பதறாமல் அவர்கள் இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதற்கு 2 உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு கிறிஸ்து, இன்னொன்னு யோனாவை குறித்து நீங்க பார்க்க முடியும். யோனா நினிவேவுக்கு போக மாட்டேன் என்று தர்சீஸ்க்கு போனான், அது உண்மைதான். ஆனா அவன் அந்த படகின் மீது நம்பிக்கை வச்சிருந்தான். அவன் என்ன நினைச்சான், நான் நினிவேவுக்கு போற படகுல நான் ஏறல, தர்சீஸ்க்கு போற படகுல ஏறதுனால அது என்ன கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி படகின் அடிப்பகுதியில போய் அவன் தங்கிக்கிட்டு இருந்தான். அதுல அவன் ஒளிஞ்சு கொண்டு அவன் தங்கிக்கிட்டு இருந்தான். இன்னொரு உதாரணம் யாரு? கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். மத்திய 8வது அதிகாரத்துல அவர் படகிலே போகும் பொழுது அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்னு சொல்லு. நீங்க நம்ம படகை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த படகெல்லாம் பெரிய மூடுதிரையோ பெரிய காரியங்கள் எதுவுமே இருக்காது. அது தண்ணி வந்துச்சுன்னா உள்ளேயும் தண்ணி வரும், படகுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா எல்லாரும் நினைக்கப்படுவாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசுவோ அவர் நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார் என்று வசனம் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும், இது வந்தாலும் நான் இன்னைக்கு மரித்து போக மாட்டேன், என் ஜீவியம் இன்னைக்கு மரித்து போகாது, நான் இன்னைக்கு சாக போறது கிடையாது. கர்த்தரே பிதாவானவர் எனக்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார், நான் மகிமைப்படுத்த வேண்டிய நாள் இது அல்ல என்று அவருக்கு அதை அறிந்தவராய் காணப்பட்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் எதுக்கும் நாம் பதறாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எது நடந்தாலும் சரி, அது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் மாத்திரம் நாம் உண்மையாய் இருந்தால் போதும். அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவராய், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப நாம் அதற்காய் நாம் தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, யாருக்கு தேவன், யாருடைய வெட்கத்தை தேவன் அவர்கள் வெட்கப்படாதபடி தேவன் கிரியை செய்கிறாராம். யார் முகம் வெட்கப்பட்டு போவதில்லையாம். வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லையா? அந்த வசனத்துல நாம் வாசித்தோம், அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம்னு. ஆனா அங்க என்ன காரியம் நடக்குது பாருங்க, அவர்கள் விசுவாசம் இருக்கிறபடியினால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா அதுல இன்னொரு மறைமுகமான இன்னொரு காரியமும் அங்க நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்துல என்ன வாசித்தோம் என்றால், ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல்
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலின் கல்லினால் அவர்கள் இடறினார்கள். யார்? விசுவாசம் இல்லாத ஜனங்கள். அப்ப ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்து அவரை விசுவாசித்து பின்பற்றி வந்தால் என்ன நடக்குது? அவன் இடறி போவது கிடையாது. இடறுதலின் கல்லினாலும் அல்லது தவறி போகிற கல்லினாலும் அவன் இடறி போகிறது கிடையாது. இங்கு ரெண்டு விதமான கல்லை குறித்து சொல்லுது. என்னென்ன கல்? ஒன்னு இடறுதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையையும் தேவன் அங்கு சீயோனிலே வைக்கிறாராம். அப்ப ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசித்து பதறாமல் நடக்கும்போது என்ன நடக்குது? அவன் இந்த ரெண்டு காரியத்திலும் இடறி போகாமல் அவன் அப்படியே தப்பித்துக் கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். அப்ப தேவன் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? நாம் நம்முடைய முன்பாய் இருக்கிற எல்லா இடறுதலையும் நாம் தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எல்லா இடறுதலையும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்கு ரெண்டு விதமான கல்லை குறித்து சொல்லுது. ஒன்னு இடறுதலின் கல், இன்னொன்னு தவறுதலான கல் என்று சொல்லப்படுது. அப்ப இடறி போகிற கல்லும் தவறி போகிற கல்லும், இந்த ரெண்டு கல் எதை காட்டுகிறது? 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூளை கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிரும். இந்த ரெண்டு கல் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது ரெண்டும் ஒரே கல்லை குறிக்கிறது. அது என்ன கல்லா? அது சீயோனில் வைக்கப்பட்டுள்ள வெளியேறப்பட்ட கல்லாகிய கிறிஸ்துவை மூளைக்கல்லை காட்டுகிறது. அப்ப நம்முடைய கிறிஸ்துவை நாம் நம்பி நாம் விசுவாசித்து வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவினால் இடராதவர்களாய் நாம் மாறுவோம். நாம் அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிக்க விட்டாலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அது சில நேரங்கள்ல நடக்கும். ஆனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த கிறிஸ்துவாகிய அந்த கல்லே நம்மளுக்கு இடறுதலின் கல்லாய் மாறி போகும். இதேதான் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தது. அவர்கள் 10 பிரமாணத்தை தேவன் அவர்கள் கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்ததற்காக அங்கு என்ன சொல்லுகிறார்? இதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இதன்படி நடவாதவர்களுக்கு சாபம் அங்கு வைக்கப்பட்டுள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. அதே போலதான் கிறிஸ்துவை பின்பற்றி விசுவாசித்து நடக்கிற நமக்கோ நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆனால் அவருடைய விசுவாசத்திலே நாம் குறைவுபட்டவர்களாய், நம் உலகத்தை நாடி ஓடுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் அந்த கிறிஸ்துவாகிய சீயோனில் வைக்கப்பட்ட மூளைக்கல்லே நம்மளுக்கு இடறுதலாய் மாறுகிறது. அதுவே நம்மளை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் வெளிப்படுகிறார். அவர் ஒரு பக்கத்துல இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், அவர் நம்மளை நேசிக்கிறவர், நம்முடைய போராட்டத்தில் விடுதலையாக்குகிறவர், நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார். ஆனா இன்னொரு பக்கத்திலே அவரை விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் தான் வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நம்முடைய விசுவாசம் சாதாரண விசுவாசமாய் இருக்கக்கூடாது, அது பதறாத விசுவாசமாய் இருக்கணும். அதில் அவரின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் காணப்படணும். அவரின் மீது நாம் விசுவாசம் வைத்து அதிலே நாம் உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்படும். அப்படி காணப்பட்டோம் என்றால் எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த இழிவான வார்த்தைகள் வந்தாலும் சரி, அவைகள் நம்மளை வெட்கப்படுத்துவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுங்க. அவைகள் நம்மளை வெட்கப்படுத்துவது இல்லை என்று வசனமே சொல்லுகிறது என்று வேத வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப நாம் அவரின் மீது விசுவாசம் வைத்தால், அவரின் மீது நம்பிக்கை வைத்தால் அங்கு என்ன நடக்கிறது? நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, அது உண்மைதான். ஆனா இன்னொரு காரியம், அதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? அவர் மீது விசுவாசம் வைத்து நடக்கிறதுனால் வருகிற பலன் என்ன? அவரோடு நாம் நித்திய ஜீவனை அடைவோம். ஆனால் பூமியில இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதா? வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி
தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவரா இருக்கிறார்கள் என்றால் எந்த காரியத்துக்கும் பதறாமல் அவரையே நம்பி வாழுகிறவர்களா இருந்தா எப்படி இருப்பாங்க? அங்க 3 காரியம் சொல்லுது. அவர்கள் தண்ணீர் அண்டையை நாட்டப்பட்டவர்களா இருப்பார்கள். 2வது, அவர்கள் இலைகள் பச்சையாவே இருக்குமா. 3வது, அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அங்கு வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவர்கள் தண்ணீரண்டே நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய் தன் வேறுகளை விடுகிறதும். அவங்க தண்ணீரண்டே நாட்டப்படுவாங்க. அவர்களுக்கு தேவையான தண்ணீர் அந்த கால்வாயிலே ஓடுகிறபடினால் அதை அவர்கள் உறிஞ்சி எப்பொழுதும் செழிப்புள்ளவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தாகத்தினால் தவிக்காமல் தாகங்கள் தணிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். 2வது வார்த்தை சொல்லுது, அவர்கள் உஷ்ணமான வருஷத்தை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். அவர்கள் வாழ்க்கையில உஷ்ணத்தை அவர்கள் காணாமல் இருப்பார்கள். உஷ்ணம் என்பது என்ன? மனதின் போராட்டத்தை காட்டுகிறார். அங்கு குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், அதனால் வருகிற மன போராட்டங்கள், அதனால் வருகிற மன கலக்கங்கள், வாழ்க்கை வெறுத்து போன அனுபவங்கள். இதற்கு உதாரணம் யாருன்னு பார்த்தா நீங்க ஆபிரகாமை குறித்து பார்க்க முடியும். அவன் வசனம் சொல்லுது, அவன் உஷ்ணமான வேளையிலே கூடாரத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். காரணம் என்ன? அவனுக்கும் சாராளுக்கும் இடையே பிள்ளையை குறித்ததான ஒரு போராட்டம் காணப்பட்டது. அங்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் 3 தூதர்கள் அங்கு வந்து சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வார்த்தையை சொன்ன உடனே அங்க வார்த்தை சொல்லுகிறது, சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கும். உஷ்ணம் வரப்போது, போராட்டம் வரப்போது, எல்லாம் வரப்போது, உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு அது பொருட்டே கிடையாது. அவர்கள் எப்பயும் பச்சையாவே இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது பார்க்க செழிப்புள்ளவர்களாய் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எப்பொழுது சந்தோஷம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில எப்பொழுது சமாதானமாய் இருப்பாங்க. எந்த ஒரு கலக்கமும் எந்த ஒரு சலனமும் இருக்காது. அவங்க வாழ்க்கையை பார்த்தாலே இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்பா என்கிற ஒரு எண்ணம் அவர்களை குறித்து நம்மளுக்கு வரும். 3வது, அவர்கள் எப்படி இருப்பாங்களா? அதுதான் முக்கியமான வார்த்தை சொல்லுது பாருங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்து தப்பாமல் கனி கொடுக்கும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் அங்கு மழையே இல்லை. தேவையான மழை கொடுக்கப்படல, தேவையான மழை அங்கு பெய்யல. ஆனாலும் அது கொடுக்க வேண்டிய கனியை அது கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மழை என்பது எதை காட்டுகிறது? ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. உஷ்ணம் என்பது சமாதானம் இல்லாத நிலைமையை காட்டுது. மழை என்பது ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. முன்மாறி பின்மாறி மழை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருந்தாலும் அவர்கள் கனி கொடுக்கிறதிலே அவர்கள் தப்பாமல் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிமித்தமாய் வருகிற கனியை அவர்கள் புசிக்கிறதிலே தப்பாமல் இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு எப்போதும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பாங்க. அவங்க மற்றவர்களை முன்பாக எப்பொழுதும் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில ஒரு மரத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அவர் பசியாயிருக்கும் பொழுது அவர் ஒரு பச்சையான மரத்தின் இடத்துல போய் அந்த மரத்துக்கு அவங்க பழத்தை தேடி அது இல்லாதபடினால் அது சபித்தார் என்று வசனம் சொல்லுது. ஆனா அந்த வசனத்துல நீங்க குறிப்பா இன்னொரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அது பழம் காய் கொடுப்பதோ அல்லது அந்த பழங்கள் வருவதற்கான காலம் இல்லை என்றுதான் வசனம் சொல்லுது. ஆனாலும் இயேசு ஏன் அங்க போய் பார்த்தாரு? ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, அதனுடைய விளக்கம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் அதனுடைய கனியை தப்பாமல் அது கொடுக்கும். இதுதான் ஒரு தேவ பிள்ளை, மேற்கத்தினால் மூடப்படாத தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தண்ணீர் இருக்கிற இடத்துல நாம் நாட்டப்பட்டு இருக்கிறோம். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டதா இருக்கணும், கர்த்தருக்குள் உறுதியா இருக்கிறதா இருக்கணும். 2வது, உஷ்ணமே வர்றதா இருந்தாலும் நாம் அதில் சண்டையிடாமல் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். 3வது, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு மழை பெய்யலப்பா அதனாலதான் நான் கனி கொடுக்கலன்னு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அப்படிப்பட்ட ஜீவியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த 3 ஜீவியத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இங்க ஒரு காரியத்தை நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். நாங்க இருக்கிற இந்த ஈக்குவடார் தேசத்துல நாங்க இருக்கிற வீட்டுல
3 மரம் இருக்கு. ஒண்ணு சாத்துக்குடி மரம் இருக்கு, இன்னொன்னு நார்த்தங்காய் மரம் இருக்கு, இன்னொன்னு இங்க சொல்லுகிற சாத்துக்குடியும் ஆரஞ்சு கலந்த மாதிரி அது ஒரு மரம் இருக்கு. இந்த 3 மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, இது வரைக்கும் ஒரு மாசம் கூட காய் காய்க்காம இருந்ததே கிடையாது. வருஷம் முழுக்க கனி கொடுத்துக்கிட்டே இருக்கு, வருஷம் முழுக்க பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, அது அப்படிதான் கொடுக்குமா என்று எனக்கும் தெரியல. ஆனா நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, நான் சின்ன பிள்ளையில இருந்து நாங்க இருந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த்தங்காய் மரத்துக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், என்னென்னமோ உரம் எல்லாம் போட்டு பார்த்தோம், ஒரு காய் வந்தது கிடையாது. அது கடைசியில வெட்டி தான் போட்டோம். ஆனா இங்க நான் பார்த்தது இல்ல, அந்த 3 மரமும் அதை எத்தனையோ முறை நாங்க கிளைகளை வெட்டிட்டோம், எத்தனையோ முறை அதை வெட்டி இந்த சைடு மாத்தி இருக்கிறோம். ஆனாலும் அது ஏதாவது ஒரு கிளையில இருந்தாலும் ஒரு 5 பழம்னாலும் 5 காய்னாலும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசம் கூட அது கனி நின்னு போனதே கிடையாது. எப்போது பார்த்தாலும் அது காய் தொங்கிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்க முடியும். இது மழை பெய்கிறதுனால, ஏன்னா நாங்க இருக்கிற மலை அடிவாரத்துல இருக்குன்னா மழை பெய்யறதுனால கூட இருக்கலாம். ஆனா இது எதற்காக நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையான இங்க இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் நம்பி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் நமக்கு இருக்கணும். நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும், அநேகரை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்து நம்மளிடத்துல வரும் பொழுது அவர் கனியை புசிக்கத்தக்கதான கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். உஷ்ணமே வந்தாலும் நமக்கு நம்முடைய இலைகள் வெளுத்து போய் இருக்க கூடாது. நம்முடைய இலைகள் எப்பொழுதுமே பச்சையா இருக்கணும். வெளுத்து போன இலைகள் எப்படி இருக்கு? எதனால? உஷ்ணத்தினால சில மரங்கள்ல வெளுத்து போன இலையை நீங்க பார்க்க முடியும். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அலங்காரம் உள்ள பச்சை இலையாய் காணப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நாம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்படும். இந்த 3 எங்க கிடைக்கும் தெரியுமா? எதனால நடக்கிறது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. எசேக்கியாவின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியாவின் புஸ்தகம் எசேக்கியலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுகிறது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிக்கத்தக்க சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெட்டு போவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். எதனால நாம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டோம்? கனி தந்து கொண்டே இருக்கிறவர்களாய், பச்சையுள்ள இலையுள்ளவர்களாய் எதனால் நாம் இருக்க முடியுமா? நமக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது. அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது, சீயோன் ஆகிய கல் என்று சொல்லப்படுது. சீயோனில் வைக்கப்பட்ட கல் ஆகிய மூளை கல்லை காட்டுகிறது. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, நாம் தேவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் கிறிஸ்துவினாகிய அந்த மூளை கல்லின் மீது நம்பிக்கை வைத்து நாம் பதறாத ஜீவியத்தை வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நதி புறப்பட்டு ஓடும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய நதி புறப்பட்டு ஓடும். அந்த நதியை நீங்க குடித்து வாழுகிறபடியினால் நீங்கள் இலை உதிர்ந்து போவதும் இல்லை, இலைகள் வெளுத்து போவதும் கிடையாது. காலத்துக்கு ஏற்ற கனியை கொடுத்து நீங்கள் புசிக்கத்தக்க மரமாய் கனியை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அதனால் வருகிற அங்க பலனை பாருங்க. அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதம் தோறும் புசிக்கிற கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவிழ்த்ததுக்கும் ஆனவைகள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரே அவனுடைய நம்பிக்கையா இருந்தால், கர்த்தரை நம்பி அவன் வாழ்கிறவனா இருந்தா அவன் எப்படி காணப்படுவானாம்? அவனுடைய கனிகள் புசிக்கத்தக்க கனிகளாயிருக்கும், அவன் இலைகள் அவிழ்த்ததுமானவைகளாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிள்ல ஹீலிங் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவனுடைய அந்த இலைகள் குணமாக்குகிற இலையாய் காணப்படும். அந்த இலைகளில் வியாதிப்பட்டவர்கள் வரும் பொழுது, அந்த இலைகள் படும் பொழுது, அந்த இலைகளினால் வருகிற கிரியை நிமித்தமாய், அந்த சார் நிமித்தமாயோ அதனுடைய தன்மை நிமித்தமாய் அந்த வியாதிப்பட்டவர்கள் வியாதியை சுகமாக்குகிறதாய் காணப்படும். இது ரெண்டையும் இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, நம்மளிடத்துல அநேகர் வந்து சமாதானத்தை பெற்று போவார்கள். நம்மளிடத்துல வந்து அநேகர் குணமாக்கப்பட்டு போவாங்க. நம்மளிடத்துல வந்து அவர்கள் திருப்தி அடைந்து போவார்கள். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படணும். நம்மளை நம்பி அநேகர் ஓடி வரணும். அவங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கா, உடனே நம்மளிடத்துல வந்து அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அவங்க வந்து ஆலோசனை உங்களிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அவர்கள் உங்களிடத்துல வந்த உடனே சொல்லணும், சிஸ்டர் பிரதர், நான் உங்கள்கிட்ட வந்து பேசினாலே எனக்கு நல்ல சமாதானமா இருக்கு,
எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நீங்க ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டீங்க, என்னுடைய வியாதிக்கு நல்ல ஒரு மருந்தை கொடுத்துட்டீங்க என்ற வார்த்தை அவர்கள் வாயிலே வரணும். அப்படிப்பட்டவர்கள் தான் வெட்கத்தினால் மூடப்படாதவர்களும் தேவனை விசுவாசித்து பதறாமல் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை குறித்து என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறாங்க? உங்க உறவினர்கள் என்ன சாட்சி சொல்றாங்க? உன்னாலதான்ப்பா நான் கெட்டு போனேன் என்று தாவீதை சொன்னதை போல சொல்லுகிறார்களா? உன்னுடைய வெட்கம் என்னை மூடினது, அதனாலதான் என் வாழ்க்கை மரிச்சு போனதை போல மாறிடுச்சுன்னு சொல்லுகிறார்களா? அல்லது உன் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போனது என்று சொல்லுகிறார்களா? அல்லது இந்த வசனம் சொல்லுகிறபடி கனைகளை புசிக்கிறவர்களாயும் இலைகள் சுகத்தை கொடுக்கிற இலைகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்படி இருக்கிறோம் என்றால் நம்முடைய முகம் இன்றைக்கு வெட்கப்பட்டு போகாத முகமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்திலே தேவன் நம்மளை அப்படிதான் மாற்றுகிறார். இனி வரும் நாட்களில் நீங்கள் புசிக்கத்தக்க கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். உங்களிடத்துல வருகிறவர்கள் உங்களுடைய இலைகளின் பச்சையான இலைகளின் நிமித்தமாய் சௌக்கியம் பெறுகிறவர்களாய் மாறப்போகிறார்கள். கர்த்தர் அப்படி கிரியைகளை உங்களுக்கு கொடுப்பாராக. அப்ப முதலாவதாக யாருடைய முகம் வைக்கப்பட்டு போவதில்லையாம்? கர்த்தருடைய கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களுக்கு முகம் வைக்கப்பட்டு போகுது. இரண்டாவதாக யாருடைய முகம் வைக்கப்பட்டு போவதில்லை? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக என்று என்கிறார்களே, அவர்கள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார்கள், அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது யாருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லையா? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். ஒன்னு தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் வைத்து அவருடைய கிரியையிலே தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் என்பது அது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல் அல்லது கை கொள்ளுகிறதை காட்டுகிறது. யோவான் புஸ்தகம் யார் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்களா? யோவான் புஸ்தகம் 14:23 சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14:23 தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். யார் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குவார்கள்? யாருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை? யார் தேவனிடத்திலே அன்பாய் இருந்து அவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, தேவனுடைய வசனம் கற்றுக் கொடுப்பதுகிறபடி தங்களுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் தேவனுடைய வசனம் காட்டுகிற வழியிலே நடக்கிறார்களோ, யார் தேவன் மீது அன்பாய் வைத்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய முகங்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஜீவியமாய் இருக்கணும். அவரிடத்திலே நாம் அன்பாய் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? நாம் தேவ வசனத்தின் மீது அன்பாய் இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையிலே நாம் அன்பாய் இருக்கிறோமா? அவர் எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது நாம் எச்சரிப்பின் பாதையிலே எச்சரிப்பை பெற்று நாம் நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவர் வழி எதுவே என்று சொல்லும் பொழுது அந்த வழியிலே நாம் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு வசனத்தை குறித்ததான நடுக்கம் இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு ஏற்ற வார்த்தை இருந்தா போதும், எங்களை சமாதானப்படுத்துகிற வார்த்தை இருந்தா போதும், எங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கிறார் என்கிற வார்த்தை இருந்தா போதும் என்று அதன் பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது அவர்கள் மீது அவர்கள் செய்கிற குற்றம் அல்ல. காலம் அப்படிதான் இருக்கிறது. இது கடைசி காலமா இருக்கிறபடினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி காணப்படணுமாம்? கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் இருக்கணும். ஒரு வசனம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டால், ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அது சில நேரம் நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது போல தெரியும். அது சில நேரம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு புரியாம இது என்ன இப்படிப்பட்ட ஒரு வசனம் வந்திருக்கு என்று நாம் யோசிக்கலாம்.
ஆனால் அதிலேயும் கர்த்தர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தர் அனுப்பினதை அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் தேவனிடத்துல திரும்புவது கிடையாது. அப்படி என்றால் தேவன் கொடுத்த வார்த்தையிലേക്ക് நாம் நடுங்குகிறவர்களாய் காணப்படுவோமா? அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது நாம் தேவனோடு அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் நாம் மாறணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய விண்ணப்பங்களை கொடுக்கறதுக்கு நாம் ஒதுக்குறோமோ, அதை காட்டிலும் அதிகமாய் நம் வசனத்துக்கு நேரத்தை ஒதுக்குறவர்களா இருக்கணும். ஏன் தெரியுமா? ஜெபம் என்பது அநேக நேரம் நாம தேவனிடத்துல பேசுறதா தான் இருக்கு, நம்முடைய விண்ணப்பத்தை கொடுக்கறதா தான் இருக்கு. நம்ம போகும்போதே ஒரு பெரிய லிஸ்டோட போறோம். ஆண்டவரே இதெல்லாம் செய்யுங்க 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 வரிசையா சொல்லிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே எஞ்சி வர்றோம். சில நேரங்கள்ல நம்ம உட்கார்ந்து தேவ வார்த்தைக்கே காத்திருக்கிறதே கிடையாது, அப்படியே நம்ம வெளில வர்றோம். ஆனா வேத வசனத்தை வாசிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அங்க நம்முடைய வார்த்தைக்கு இடம் கிடையாது. கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிப்பார். கர்த்தர் பரலோகத்தின் ஜீவியத்தின் பாதையை நம்மளுக்கு காண்பிப்பார். நாம் செய்கிற தவறுகளை அந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டும். நாம் செய்கிற காரியங்கள் இது என்று அந்த வசனம் சுட்டி காட்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எழுதி இருந்தாலும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவைகள் மற்றவர்களால் எழுதப்பட்டனாலும், இன்றைக்கும் அது ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறபடினால் அது நமக்கு ஒளியாய் காணப்படும். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், நாம் ஜெபத்திற்கு நேரத்தை செலவழிக்கிறதை காட்டிலும் வேத வசனத்தை வாசிக்கிறதுல நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறவர்களா இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் நாம் துதிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம், நிறைய பாடல்கள் பாடுகிறதுக்கு நாம் நேரத்தை செலவழிக்கிறோம், தேவனை துதிக்க அந்நிய பாஷையை பேச நல்ல ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை செலவிக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் எல்லாவற்றிற்கும் மேலானது என்ன தெரியுமா? வேத வசனத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். எதற்காக? இதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியுமா? இயேசுவானவர் சினகாகுல இருந்து ஜெப வீட்டுல இருந்து அவர் அந்த வார்த்தையை வாசித்து, ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து இந்த வார்த்தை இன்றைக்கே நிறைவேறினதுன்னு ஒண்ணு உடனே என்ன நடக்குது? இவர் ஒரு கார்பெண்டருடைய பையன் தானே, இவர் எப்படி பேச முடியும் சொல்லி அவரை மலையின் உச்சியிலிருந்து தள்ளி போட பார்த்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் வேத வசனத்தை அறியாதவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெப வீட்டுக்கு போனாங்க. ஜெபாலயத்தின் தலைவன் இருந்தான், அவன் மாத்திரம் தான் அந்த வசனத்தை வாசித்தான். ஆனாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாதபடினால், அதை வாசிக்காதபடியினால், அதை வைத்து தியானிக்காதபடினால் அவர்கள் கிறிஸ்து வந்தும் அவர்களால் அவரை அங்கீகரிக்க முடியல, அவரால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நேற்று இரவு நாம் பார்த்தோம், யோவான் ஸ்நானகரை பார்த்த உடனே கேட்கிறாங்க, ஆசாரியர்கள் கேட்கிறாங்க, லேவியர் கேட்கிறாங்க, நீ தீர்க்கதரிசியா, நீ எலியாவா, நீ கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க. ஆனா அதே கேள்வியை இயேசுவின் இடத்துல கேட்டார்களா என்று பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க. யோவான் ஸ்நானகன் மாத்திரமே அதை கேட்டிருப்பான். நான் உனக்காக தான் காத்திருந்தா, இன்னையும் வரை நான் காத்திருக்கணுமா என்று யோவான் ஸ்நானகன் கேட்கிறதை நான் பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்திலே உறுதிப்படுகிறவர்களாய் காணப்படணும், வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கணும், மணிக்கணக்காய் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்படணும், மணிக்கணக்காய் வேத வசனத்துக்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறவர்களாய் காணப்படணும். ஆனா இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை எடுக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஏதேதோ சிந்தனைகள் ஓடும். வேத வசனத்தை எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு அங்க தூக்கம் வரும். பாட்டு கேட்கும் போது தூக்கம் வராது, ஆராதனை செய்யும் போது தூக்கம் வராது, ஜெபிக்கும் போது தூக்கம் வராது. காரணம் என்ன? அது எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் தேவனுக்கு செலுத்துகிறது. ஆனா வேத வசனத்தை வாசிக்கும் போது மற்றும் ஏன் தூக்கம் வருது? ஏன் பலவீனப்படுகிறோம்? ஏன் நம்மளுக்கு சோர்வா இருக்கு? காரணம் என்றால் சத்துருவானவன் இடையிலிருந்து கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் தடை செய்கிறவனாய் இருக்கிறான். மாம்சம் ஆவியை அங்கு தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. மாம்சத்தின் கிரியை அங்கு மேலோங்கி தேவனால் பெற்றுக்கொள்ளுகிற தேவ வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அங்கு தடையாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி காணப்படணுமா? வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் ஜெபத்துல தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் வசனத்துல இன்னும் உறுதியா இருக்கணும் கர்த்தாவே, நான் வசனத்தை வாங்கி தொடர்ந்து படிக்கிறவனாய் காணப்படணும், நான் அநேக வசனங்களை நான் ஆராய்ந்து அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும், வேதத்தை வாசிக்கிற மகளாய் மாற்றுக என்று கேளுங்க. கர்த்தர் அப்படியே நம்மளை வேத பண்டிதரை வேத ஆசாரியர்களாய் தேவன் நம்மளை மாற்றுவாராக. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் பலப்படும், நாம் பலவான்களாய் மாறுவோம், பராக்கிரமசாலிகளாய் மாறுவோம். அப்ப இங்க வசனம் சொல்லு, யாருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லையா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுடைய முகம், ஜெபிக்கிறவர்களோ அல்லது
துதிக்கிறவர்கள் அல்ல, வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் முகம். அப்ப வசனம் சொல்லுகிறது, அப்படி வசனத்துக்கு நடுங்குனாங்க என்ன நடக்குதா? கர்த்தர் சொல்ற ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நானே அண்ட சராசரங்களை உருவாக்கினேன், என் மாணவன் எனக்கு சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொல்கிறார். இவைகள் எல்லாம் என்னாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் என்னுடைய வசனத்துக்கு நடுங்கினால் நான் அவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நம்ம எல்லாவற்றிலும் சிறியவர்களாக இருக்கிறோம், உண்மைதான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க அவர்களுடைய வசனத்துக்கு நடுங்கினா மாத்திரம் போதும், அவர் உங்களை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுடைய வெட்கத்திலிருந்து உங்களை தப்பிக்க பண்ணுகிறார். உங்களுடைய வெட்கத்தை மாற்றி உங்கள் முகத்தை வெட்கத்தினால் மூடப்போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் இடத்துல விசுவாசம் கொள்ளணும். இரண்டாவது, அவருடைய வசனத்துக்கு நம் நடுங்குகிறவர்களாய் காணப்படணும். வசனத்தை நடுங்குகிறவர்கள் குறித்து வேதத்துல தியானித்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா அதை சுருக்கமா நான் சொல்லுகிறேன். வசனத்துக்கு நடுங்குகிறது என்பது அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவரிலே பிரியமாய் இருக்கிறது, அவருடைய வசனத்துக்காய் நம் நேரத்தை செலவழிக்கிறது, அவருடைய வசனத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தையை பெற்று அதன்படி நடக்கிறது. அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை நீர் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுங்க. இன்னைக்கு உம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீ சொன்னீர் அல்லவா? வெட்கத்தினால் மூட போவதில்லை என்று சொன்னீர் அல்லவா? நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. என் வாழ்க்கையில பஞ்சம் வந்துடக்கூடாது. என் வாழ்க்கை சத்துருவினால் துரத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நான் நோயினால் என் வாழ்க்கை நோயினால் மேற்கொள்ளப்பட்ட வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கணும். நான் இடறி போயிடக்கூடாது கர்த்தாவே. நான் நீரோற்றம் நடப்பட்ட மரமாய் இருக்கணும். எப்பொழுது பச்சையாய் இருக்கிற மரமாய் இருக்கணும். அதன் காலத்தை கொடுத்து ஆண்டவரே புசிக்கத்தக்க கனியை கொடுக்கிறவனாக மாறணும் என்று சொல்லுங்க. என் இலைகள் அநேகரை குணமாக்குகிறத இலைகளாய் இருக்கணும் என்று சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றுகிறார்? எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு ஆண்டவரே, தீபா தூடா ஹந்த நிக்க துரபல பௌதனே ஹந்தனே கதரபல வரபா தீதி 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 நிக்க துனகனே கதரபல வரபோ. இதுவரைக்கும் நீங்க வெட்கத்தினால் மூடப்பட்டீங்களா? கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இவர்கள் என்னை வெட்கத்தினால் மூடினார்கள், இவர்கள் என்னை வெட்கத்தினால் மூடினாங்க. இனிமே நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கிறேன் என்று ஒப்புக்கொடுங்க. அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கிரியை செய்கிறார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுங்க. நான் எதற்கும் பதறக்கூடாது கர்த்தாவே. நான் உண்மையை நம்பிக்கொள்ளவனாய் இருக்கணும். நான் நீரோற்றம் நடப்பட்ட மரமாய் இருக்கணும் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நதியை வருகிற நதியை உங்களுக்கு கொடுக்கிறார். அவைகள் இனிமேல் உங்க வாழ்க்கையில ஓட போகிறது. அவைகள் இனிமேல் உங்கள் குடும்பத்திலே ஓட போகிறது. இதனால் உஷ்ணங்கள் உங்களை தொடர்வது கிடையாது. உஷ்ணத்தினால் நீங்கள் பாதிக்கப்படுவது கிடையாது. நீங்கள் புசிக்கத்தக்க கனிகளை கொடுக்க போகிறீர்கள். உங்கள் இலைகள் அநேகரை ஆரோக்கியம் பண்ண போகிறது. தீபா துண்ணா ஹந்த நிக்கா துணவல வரபோ. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக் கொள்வோமா? சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாய் வசனம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வசனத்திலே ஆர்வம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. நான் மணிக்கணக்காய் வசனத்திலே காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் சில அதிகாரங்களை வாசிக்காமல் நான் நித்திரைக்கு போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் வசனத்தை தியானிக்காமல் என் வாழ்க்கை என்னால் முடியக்கூடாது கர்த்தாவே. எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் சரி, நான் வசனத்தை தியானிக்கிறவனை என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு பெரிய கிருபை. அது தேவனால் பெற்ற கிருபையினால் மாத்திரமே அது நடக்கும். தேவனிடத்துல அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுமா? கிருபை இறங்குவதாக. பிள்ளைகள் வசனத்துல வாஞ்சியுள்ள மாறுவார்களாக. மணிக்கணக்கான வசனத்தை தியானிக்கிறவர்கள், ஆண்டவரை நாள் கணக்கான வசனத்துல காத்திருக்கிறவர்கள், பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வீக அன்பு, உண்மையில் அன்பு கூறுகிற அன்பு நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதன் நிமித்தமாய் இவர்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் அப்படி கிரியை செய்தல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஆண்டவரே, யார் இவர்களை வெட்கப்படுத்தினார்களோ, யார் இவர்களை உதாசீனப்படுத்தினார்களோ, ஆண்டவரே, இவர்கள் சகோதரர்களாய் இருந்தாலும் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்களாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி நீ காத்துக்கொள்ளுவீராக. இனிமேல் ஒருவரும் இவர்களை வெட்கப்படுத்தாதபடி, இவர்கள் வெட்கத்தால் மூடி போவது இல்லை என்ற வார்த்தையின்படி இவர்களை நீர் ஆசீர்வதித்தருள கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.